எந்த ஒரு ஒரு ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு இரா அப்படின்னு சொல்லுவாங்க. எரா அப்படின்னா ஒரு ஒரு காலகட்டம் அப்படின்னு இருக்கும். ஒரு காலகட்டம் வந்து பிலாசபி நீங்க சொன்னது. அந்த பிலாசபி இன்னைக்கு ஒரு ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. அதான் பிலாசபி இருக்கு. பட் பிலாசபிக்குன்னு ஒரு மரியாதை இல்ல. மரியாதை இப்ப இல்ல. அதுக்குன்னு ஜனங்க வெறியா அலைஞ்ச காலம் ஒண்ணு இருந்துச்சுல்ல. அது இப்ப இல்ல. ஒரு பீரியடுக்கு அப்புறம் உடல் உழைப்பு பிசிக்கல். அப்போ அந்த தொழில் புரட்சி எல்லாம் வந்த காலம் மிஷின்ஸ் எல்லாம் வந்து ஜனங்க ரொம்ப பயங்கரமா உழைக்கணும், உழைக்கணும். அந்த உழைப்புக்கு உலகமே வந்து ஃபேக்டரி ஆயிடுச்சு. அப்படி இருந்துச்சு. இப்ப அது போயிட்டு உலகமே நாலேட்ஜ் கிட்ட வந்துருச்சு. இது எல்லாமே ஒரு இடத்துல முடிவுக்கு வந்துச்சு. எல்லாமே ஒரு இடத்துல முடிவு வந்து அது இனி இப்ப தேவையில்ல. அது அவ்வளோதான் அவுட்டேட்டட் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வந்துச்சு. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, ஒரு காலத்துல கம்பி உள்ள தந்தி முறை, அப்புறம் அந்த ஃபோனு, அந்த ஃபோன் போச்சு. இப்ப செல்ஃபோன். செல்ஃபோனுமே இப்ப தேவையில்லங்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கு. செல்ஃபோனே இல்லாம பயோசிப் ஒண்ணு நமக்குள்ளேயே வச்சு நம்மளே ஃபோன் பேசுற அளவுக்கு ஹியூமன் ஃபோனிங்லாம் வர காலம் வந்துருச்சு. இப்ப சமீபத்தில பிபிசில கூட அத பத்திலாம் போட்டாங்க. ஸோ எல்லாமே ஒரு எரா. ஒரு ஒரு காலகட்டத்தில முடியும். அதே மாரி இந்த நாலேட்ஜும் முடியும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு காலத்துல முடியும். நம்ம நாலேட்ஜ நம்ம படிக்க வேணாம்னு நம்ம சொல்லல. அத யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ண வேணாம்ன்னும் நம்ம சொல்லல. அத யூஸ் பண்ண தான் செய்யணுமே ஒழிய, அதுக்கு அடிமை ஆகக்கூடாதுங்கிறது ஹம்பிள் ஒப்பீனியன். இன்னொன்னும் அத சொல்றதையுமே எதுவுமே சரியா தவறாங்கிறத ஆராய்ந்து பார்த்து எடுத்துக்க வேண்டியதும் ஏன்னா பைபிளே சொல்லுது. ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு தெசலோனிக்கர்களுக்கு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது சயின்ஸ் சொல்லிடுச்சுன்னா எல்லாமே கரெக்ட்ன்னு அர்த்தம் இல்ல. சயின்டிஸ்ட் சொல்லிட்டாங்கன்னா கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டாருன்னா கரெக்ட்ன்னு அர்த்தம் இல்ல. இப்ப நம்ம சொல்றதையுமே இவங்க ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தானே எடுக்கணும். ட்ரூ. அப்ப அதனால தான் இவ்வளோ ப்ரூஃபையும் குடுக்குறோம், எல்லாம் செய்றோம். ஸோ சயின்ஸோ, சயின்டிஸ்ட்டோ யார் என்ன சொன்னாலும் சரி, ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அ ஞானம் தேவை. தேவனை மிஞ்சின ஞானம் தேவையில்லை. அது கேடுள்ள ஞானம். சர்ப்பம் சொல்லிக் குடுத்த ஞானம். சர்வம் சொல்லிக் கொடுத்த ஞானம்.